அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வருகின்ற பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் ஆங்கில தேதிப்படி 1/6/2026 திங்கட்கிழமை இரவு மணி 1:50 அளவில் குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு குருபகவான் பயிற்சி ஆகிறார். அடுத்த ஓராண்டு காலம் அதிசாரமாக ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை சிம்மராசிக்கு சென்றுவிட்டு வக்கரகதியில் மீண்டும் கடகராசியிலே அமர்ந்திருக்க போகிறார். 12 வருடங்களுக்கு பிறகு குருபகவான் கடகராசியில் உச்சம். கடகராசியில் குருபகவான் அமர்ந்து பொதுவாக என்னென்ன செய்ய போகிறார் என்பதை முதலில் காணலாம். அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். கடகராசியில் குருபகவான் அமரும்போது ஆலய பூஜைகளும் ஆன்மீகங்களும் பக்தி வழிபாடுகளும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பணக்காரர்களுக்கும் பாமரர்களுக்கும் பணத்தட்டுப்பாடு பிரச்சனை உண்டாகும். வங்கித்துறை நன்கு விருத்தியடையும். சாஸ்திர சம்பிரதாயங்களில் நீதி நியாயம் நெறிமுறைகளை மக்கள் தவறாமல் கடைபிடிப்பாங்க. காலாகாலத்திற்கு நல்ல மழை பொழியும். விவசாயம் செழிக்கும். திருமணம் செய்து வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வங்கிகள், பள்ளிக்கூடம், கல்லூரிகளில், தெய்வ சந்நிதிகளிலும் ஆசிரமங்களிலும் இருக்கக்கூடிய குறைகள் இந்த வருஷத்தில் வெளிப்படும். கடகராசியில் குருபகவான் செல்லும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும். பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், திருமணமான பெண்கள் தனிமையில் செல்வதை தவிர்க்க வேண்டும். நகை ஆபரணங்கள் பெண்கள் அணிந்து இரவில் செல்வதை தவிர்க்க வேண்டும். பெண்கள் அந்நியர்களை நம்ப வேண்டாம். குருபகவான் கடகத்தில் செல்லும்போது ஆணாதிக்கம் அதிகரிக்கும். குருபகவான் சர்ப்பங்கள் பிடியில் அடுத்த ஓராண்டு பார்த்திங்கன்னா ராகுகேதுனுடைய பிடியில் செல்வார். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மது, மங்கை, சூது, அதிர்ஷ்டங்கள் வழியில் பணத்தை அதிகம் இழக்க நேரும். பணத்தை இழந்து தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பொது பலன்கள். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை காணலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காணலாம். விருச்சிக ராசிக்கு 2, 5ஆம் வீட்டின் அதிபதி குரு. யோகமில்லாத பாவி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசிக்கு 9ஆவது வீட்டிலே குருபகவான் உச்சம் பெற்று சர்ப்பங்களோடு இணைந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். 9லே குரு வரும்போது அதுக்கு சரிப்பட்டு வராது. எதுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னா தொழிலுக்கு சரிப்பட்டு வராது. கோச்சாரத்தில் 5, 7ஆம் வீட்டில் குரு வரும்போது தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பணம், பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். அதே 9ஆவது வீட்டில் வரும்போது தொழிலில் மந்த நிலையை காட்டும். மற்ற விஷயங்கள் எதுக்கு சரிப்பட்டு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 9ஆவது வீட்டிலே குருபகவான் வரும்போது பார்த்திங்கன்னா திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள்
வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு யோகம் உண்டு. பிஹெச்டி வரை படிக்கலாம். 9வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்து விருச்சிக ராசியை பதிவு செய்வார். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நல்ல மருந்து மாத்திரை சாப்பிட்டு நோயை போக்கி விடுவீர்கள். நல்ல சிந்தனை, நீதி நியாயம் தவறாமல் நீங்கள் பாடுபட்டு உழைப்பீர்கள். பெரியவர்கள் பழமொழி சொல்வார்கள், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வர என்று. பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோயிலுக்கு போனாலும் ஒரு மனிதனுடைய பழக்கத்தை எந்த சாமியாலையும் மாற்ற முடியாது. விருச்சிக ராசிக்கு 9வது வீட்டிலே குருபகவான் வரும்போது நீங்கள் கடந்த வருஷம் இந்த வருஷம் நிறையா கோயிலுக்கு போயிருப்பீங்க. மொட்டை அடிச்சிருப்பீங்க, சந்தனம் பூசி ராமம் போட்டிருப்பீங்க. பாக்கியத்திலே 9வது வீட்டிலே குருபகவான் வரும்போது வீட்டிலேயே உட்காந்து ராமம் போடுவீங்க. புராண சாஸ்திர கதைகளை படிப்பீங்க. ராமாயணம், மகாபாரதம் இப்படி புராண கதைகளை ஒரு சில மாதங்கள் நீங்கள் படிப்பீங்க. போக போக என்ன ஆகும் அப்படின்னா, சாஸ்திரமாவது, சம்பிரதாயமாவது, பரிகாரமாவது, பூஜையாவது, கோயிலாவது, சாமியாவது அப்படின்னு விரக்தியாக வேதனையில் பேசக்கூடிய அமைப்பும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 9வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது உச்ச குரு ஏற்படுத்துவார். பாத யாத்திரை, கிரிவலம், காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம். அதெல்லாம் வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 9வது வீட்டிலே குரு அமர்ந்து 3வது வீட்டை பாரு செய்கிறார். தைரிய வீரியஸ்தானத்தை பாரு செய்யும்போது இந்த ஆண்டு நீங்கள் வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், தங்க நகை ஆபரணங்கள் எடுக்கலாம். உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ கடந்த வருஷம் சம்பாதிச்சு பணம் சேமித்து வைத்திருந்தீர்கள் என்றால் இந்த வருஷம் 1 பவுனு, 2 பவுனு, 5 பவுனு, 10 பவுனு உங்களுடைய சேமிப்புக்கு தகுந்த மாதிரி, வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி தங்க நகை சேரும். குருபகவான் 3வது வீட்டை பார்வை செய்யும்போது சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், உள்ளூர், வெளியூர், வெளிநாடோ வேலை வாய்ப்பு அமையும். சுற்றுலா பிரயாணங்கள் சென்று வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கடகராசியில் குருபகவான் அமர்ந்து 9ஆம் பார்வையால் விருச்சிக ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டை பார்வை செய்கிறார். அங்கே பார்த்திங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 5வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது குழந்தைகளுடைய படிப்பு, எதிர்காலம் நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. வீடு, மனை, நிலம், சொத்து, ரியல் எஸ்டேட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். வீடு, நிலம், சொத்து, வண்டி வாகனங்கள் விற்கணும்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் தாமதமானாலும் அதிக விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பழைய சொத்து, பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்து விற்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் 9லே உச்ச குரு, இதுக்கெல்லாம் நேரகாலம் நன்றாக இருக்கிறது. தொழில் செய்ய வேண்டும், புதிதாக முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை உள்ளூர் ஜோதிடரிடம் காமித்து உங்களுக்கு நல்ல நேரம் நடந்துச்சுன்னா புதிதாக தொழில் தொடங்கிக்கலாம். குருபகவான் கடகராசியிலிருந்து ஐப்பசி மாதம் அதிசாரமாக சிம்மராசிக்கு சென்று தை மாதம் மீண்டும் வக்கரகதியில் கடகராசிக்கு வருவார். அதிசாரமாக தொழில், ஜீவன, கர்மஸ்தானத்திற்கு குருபகவான் வரும்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு பங்காளிகள் வழியில் கர்ம காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு கர்மாவில் கலந்து கொள்வதற்கு உங்களுக்கான காலகட்டமாக இருக்கும். கோச்சாரத்தில் விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடமான பாதகஸ்தானத்தில் குருபகவான் உச்சம் பெற்று இந்த பராபவ வருடம் சர்ப்பங்கள் பிடியில் செல்லும்போது
கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் வாய்க்கா வரப்பு இரவு நேரங்களில் நீங்கள் வெளியில் செல்லும்போது கவனமாக சென்று கவனமாக வாங்க. சர்ப்பங்களால் விஷக்கடி தொந்தரவுகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. விருச்சிகத்திற்கு 9வது வீட்டிலே குருபகவான் உச்ச நிலையில் செல்லும்போது தந்தை மகனுக்குள் ஈகோ உண்டாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருவர் பேச்சை கேட்க மாட்டீங்க. உங்கள் அப்பா பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்கள் பேச்சை உங்கள் அப்பா கேட்க மாட்டார். அதிகம் அப்பாவையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். பாக்கியத்திலே குருபகவான் வரும்போது ஒரு நாள்னாச்சும் அப்பாவோட நீங்கள் விதண்டாவாதம், எதிர்வாதம், சண்டை சச்சரவுகள் செய்வீர்கள். நம்முடைய சேனலில் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ஜோதிட பதிவுகள் வரும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.